மத்திய பிரதேசத்தில் ரயில் மோதி 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. ரயிலில் தீ பரவி இருக்குன்னு ஒரு வதந்தி பரவி இருக்கு. இதனை தொடர்ந்து ரயிலில் பயணித்த பயணிகள் கீழே இறங்கியிருக்காங்க. தொடர்ந்து பக்கத்தில் இருந்து வந்த தண்டவாளத்தில் ரயில் பயணிகள் மீது மோதியதால் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்கள் ரமேஷ். மத்திய பிரதேச மாநிலம் முரேனா பகுதியில தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து சில பயணிகள் அருகே இருக்கக்கூடிய மற்றொரு தண்டவாளத்தில் குதித்திருக்கிறார்கள். அப்போது அந்த தண்டவாளத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் அவர்களின் மீது மோதியதில் மொத்தம் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 4 பேர் அல்ல, அது 8 பேர் என்றும் மற்றொரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ரயில் பயணிகள் ஏன் ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் குதித்தார்கள் என்றால், இவர்கள் அனைவரும் உதய்பூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும், அப்போது இந்த உதய்பூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, தீ பிடித்திருக்கிறது என்று ஒரு வதந்தி பரவியது. இதனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சில ரயில் பயணிகள் அந்த ரயிலில் இருந்து அருகே இருந்த தண்டவாளத்தில் குதித்து அங்கே தஞ்சம் அடைந்ததாகவும், அப்போது அந்த தண்டவாளத்தில் எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த மற்றொரு விரைவு ரயில் இவர்களின் மீது மோதியில் இந்த துயர சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இடத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் பரவ அதிலிருந்து கீழே குதித்த சிலர் தண்டவாளத்தில் குதித்த நிலையில் அவர்களின் மீது ரயில் மோதி உயிரிழந்த நிகழ்வுகள் ஏற்கனவே அரங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போன்றதொரு சம்பவம் மீண்டும் அரங்கேறி இருக்கிறது. எதனால் இந்த வதந்தி பரப்பப்பட்டது? திட்டமிட்டு இது பரப்பப்பட்டதா அல்லது தவறாக புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு தகவல் பரப்பப்பட்டதா என்பது தெரியவில்லை. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பு காணப்படக்கூடிய சூழ்நிலையில் சம்பவ இடத்திற்கு ரயில்வே அதிகாரிகள் விரைந்து சென்று அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துவக்கியிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.